தண்ணியை எப்படி சுத்தம் செய்யறது இப்படிதான் சொல்லி தருகிறேன். அதனாலதான் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் வெள்ளை கலர் பருத்துணியை பயன்படுத்துறாங்க. அந்த துணியை கசக்கி வெயிலில் காய வைத்து விட்டால் மீண்டும் பயன்படுத்தலாம். எப்படி மண்பானை மாத்தணும்? மண்பானை தண்ணி ஊற்றி வச்சு வெளிப்பக்கமா புள்ளி புள்ளியா வெள்ளை வெள்ளையா வந்து என்ன அர்த்தம்னா, இப்படித்தாங்க நம்ம எது நல்லது பண்றோமோ ஒரு குரூப் வரும். நல்லது பண்றதுலாம் கெட்டதுங்கும், கெட்டது நல்லதுங்கும். வேலூர் வந்துட்டேன், எனக்கு தாகம் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், கடையில போய் டப்பா தண்ணி வாங்கி குடிப்பேன். ஏன்னா முதலே சொல்றேன், எங்காவது பார்த்தா கேட்கக்கூடாது. நீங்க தான் சொன்னீங்க அப்படியே குடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன செய்யறது தெரியலீங்க. இப்போ சிங்கப்பூர் மலேசியா போய் இறங்கணும், அங்க போய் எனக்கு தர முடியும், டப்பா தண்ணியா வாங்கி குடிக்கணும். புரிஞ்சுக்கங்க, நான் ஒண்ணு சொல்றேன், ஸ்ட்ரிக்டா இல்லை, எங்கெங்கெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இனிமேல் டப்பா தண்ணி குடிக்கிறத எங்கெங்கெல்லாம் முடியுமோ அவாய்ட் பண்ணி வேற தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்க. அது எப்படி சொல்றேன். இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, தண்ணியை அண்ணாந்து குடிக்க கூடாது, வாங்கி வச்சு குடிக்கணும். தண்ணியை கொதிக்க வைக்க கூடாது, லேசா சூடு கட்டுக்கலாம். வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்துறதா சிம்பிள் ஃபில்டர் பயன்படுத்துங்க, இல்ல ஸ்டாண்ட் ஃபில்டர் பயன்படுத்துங்க. டப்பா தண்ணி குடிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வேற வழி இல்லைன்னா குடிங்க. சில பேர் ஏன் தம்பி என்னப்பா இப்படி சொல்ற, கொதிக்க வைக்க வேண்டாங்கிற, வாட்டர் ஃபில்டர் வேண்டாங்கிற, டப்பா தண்ணி என்னதான்ப்பா பண்றதுன்னு கேட்டா, தண்ணியை எப்படி சுத்தம் செய்யறது இப்படிதான் சொல்லி தருகிறேன். சில பேர் வீட்டுல பார்த்தா டப்பா தண்ணி வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு ஃபில்டர் வந்து குடிப்பாங்க. நல்லது. சரிங்க, தண்ணீரை இயற்கையாக எப்படி சுத்தம் செய்யறது அதை பார்த்துலாங்க. ஒவ்வொன்னா சொல்றேன். வெள்ளை கலர் பருத்தி துணியில தண்ணி இந்த பக்கம் குளிச்சு அந்த பக்கம் எடுத்துட்டா கெட்ட கிருமி எல்லாம் ஒட்டிரும், நல்ல கிருமி எல்லாம் பூந்து வந்துடும். அதனாலதான் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் வெள்ளை கலர் பருத்துணியை பயன்படுத்துறாங்க. இப்ப கூட பாருங்க, எல்லா வீட்லயும் பைப்ல மாட்டிட்டு இருப்பாங்க, தெரியாது, இதுக்கு பார்த்தா தெரியாது. வெள்ளை கலர் பருத்தி துணியில் தண்ணீரை ஊற்றி அந்த பக்கம் ஊற்றி இந்த பக்கம் எடுத்துட்டா கெட்ட கிருமி வெள்ளை கலர் பருத்துணி ஒட்டிக்கொள்ளும். அந்த துணியை கசக்கி வெயிலில் காய வைத்து விட்டால் மீண்டும் பயன்படுத்தலாம். ஐடியா ஒண்ணு. மண்பானை, மண்பானையில் இரவு முழுவதும் தண்ணி ஊற்றி வச்சா pH வேல்யூ 1-2 அதிகமாகும், பிராணன் அதிகமாகும், ஆக்சிஜன் அதிகமாகும், எல்லாமே அதிகமாகுங்க. அதை விட கெட்ட தாது இருக்கு, அது புரிஞ்சிருங்க. நல்லா கேளுங்க. மண்பானை வந்து ஒரு அருமையான வாட்டர் ஃபில்டர் இருக்குங்க. இப்ப மண்பானையில வெளியே குட்டி குட்டியா வெள்ளை வெள்ளையா பூக்குது இல்லையா, அது என்ன தெரியுமா, தண்ணீர் உள்ள கெட்ட விஷயத்த உறிஞ்சு அது இந்த பக்கம் வந்துருச்சு. மண்பானை மாத்தக்கூடாதுங்க. அந்த காலத்துல பாருங்க, ஆயுர்வேதத்துல பழைய மண்பானையில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். பழைய, அது எவ்வளவு பழைய மண்பானை இருக்கோ அவ்வளவு நல்லதுங்க. எப்படி மண்பானை மாத்தணும்? மண்பானை தண்ணி ஊற்றி வச்சு வெளிப்பக்கமா புள்ளி புள்ளியா வெள்ளை வெள்ளையா வந்து என்ன அர்த்தம்னா, அது சத்து பொருளை கெட்ட பொருளை உறிஞ்சு ஃபுல்லா இருந்துச்சு. அது வரைக்கும் மாற்ற வேண்டியதுங்க. மண்பானையில் இரவு முழுவதும் தண்ணீர் வைத்தால் ஆக்சிஜன் அதிகமாகும், பிராணன் அதிகமாகும், கெட்ட பொருளை உரியும், pH வேல்யூ அதிகரிக்குங்க. நல்லதுங்க. உலகத்திலேயே சூப்பரான வாட்டர் ஃபில்டர் மண்பானை. அதனால 5 நாள் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது 4 மண்பானை வாங்கிட்டு போவேன். நைட் அடிக்க வச்சிருங்க. நாளைக்கு குடிக்க வேண்டிய தண்ணிய மண்பானை ஊற்றிருங்க. காலையில எடுத்து வேற எவர்ஸ்ல பாத்துருக்கீங்களோ எப்படியோ இல்ல மண்பானை குடிச்சுக்கலாம். நான் சொல்ற புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். இரவு முழுவதும் மண்பானை வச்சுட்டு அதை எடுத்து காலையில குடிங்க, நல்லது. இது ஒரு ஐடியா. இன்னொரு விஷயம், மண்பானை வாங்கும்போது பார்த்து வாங்க. அது மண்பானை இல்ல விற்கிறதெல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இந்த ஃபால் சீடிங் போடுறாங்கல்ல, அந்த பொருள் மண்பானை அரைச்சா வடிவம் சூப்பரா வருதுங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அதை கலந்துட்டாங்க எல்லாருமே. அதெல்லாம் பார்த்து வாங்குங்க, நல்ல மண்பானையா வாங்குங்க. மண்பானைன்னா ஒழுகணும். எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் வெளியே புள்ளிக்குள்ளே எதுவுமே வரலன்னா சிமெண்ட் போட்டு அடிச்சிட்டாங்கன்னு.
அடுத்தது காப்பர். காப்பர்ல தண்ணி குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்க. ஆனா ரீசெண்டா ஒரு லூசு பையன் காப்பரையும் தண்ணி குடிக்காது. இப்படித்தாங்க நம்ம எது நல்லது பண்றோமோ ஒரு குரூப் வரும். நல்லது பண்றதுலாம் கெட்டதும் கெட்டது நல்லதும். யூடியூப்ல யாரு பேசுறாலும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஒண்ணு கேட்டா அது நல்லதா இருந்து புரிஞ்சு ஒத்துட்டதை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் தான் அதிகமாக ஃபார்வர்ட் வருது. புரிஞ்சுக்கங்க. காப்பர் நல்லதுன்னு இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? திடீர்னு காப்பர் கெட்டது அப்படின்னு சொன்னா அதை ஏன் ஏத்துக்கிறீங்க? யோசிங்க. காப்பர் கெட்டது இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வாங்குற காப்பர் பாட்டில் இருக்கு, காப்பர் பாட்டிலே இல்லை அப்படி சொல்லுங்க. ஒண்ணு சொல்லிட்டுக்கலாம். யாராவது எங்கள் காப்பர் பாட்டில் 100% காப்பர்னா பொய் சொல்றாங்கன்னு இருக்கும். 100% காப்பர்ல தகடு மட்டும்தான் செய்ய முடியும், பாட்டிலாம் செய்ய முடியாது. 98லயே செய்ய முடியாது. 96, 97க்குள்ள மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு கீழே தான் செய்ய முடியும். புரிஞ்சுக்கங்க. நீங்க வாங்குற காப்பர் பாட்டில் ஒரு 96, 97% காப்பர் இருந்தா நல்லது. அது கீழே போனா கெட்டது. மேல சொன்னா அவங்க சொல்றதே பொய்யணும். அப்ப என்ன பண்ண? முதல்ல வாங்குற காப்பர் நல்லா காப்பரான்னு செக் பண்ணணும். அதுக்கு டெஸ்ட் இருக்குங்க. கொடுத்த டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க எவ்வளவு பர்சன்டேஜ்னு. அடுத்தது இந்த காப்பர் பாட்டில் வாங்குறீங்கல்ல, இப்ப என்ன பண்றாங்க? காப்பர் பாட்டில்ல ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க. காப்பர் பாட்டில் பொதுவாக என்ன ஆகும்? ஒரு 4 நாள் வச்சா கருகருன்னு ஆயிடுமா? இப்ப வாங்குற பல பாட்டில் கருகருன்னு ஆகாதுங்க. ஏன்னா வார்னிஷ் மாதிரி கோட் கொடுத்துறாங்க. கழுவுறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி இப்ப என்ன சொல்றேன்? இப்ப தண்ணி ஊத்துறீங்களா இல்லையா? தண்ணி கோட்டிங்ல கொடுத்தா காப்பர்ல கொடுக்கணும். அப்போ நீங்க காப்பர் பாட்டில் வாங்கி பிரயோஜனமே இல்லை. இப்ப 2வது பாயிண்ட் என்ன? முதல் பாயிண்ட் 96% இருக்கும். 2வது பாயிண்ட் கோட்டிங் இருக்கக்கூடாது. கேளுங்க, கோட்டிங் இருக்கான்னு. அது பஃப் பண்ணி கொடுக்கணும், இந்த கோட்டிங் எல்லாம் கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட். 3வது காப்பர் எல்லாருக்கும் செட் ஆகாது. நான் என்னைக்காவது காப்பர் பாட்டில் தண்ணி குடிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னுடைய உடலுக்கு காப்பர் ஒத்து வருதுங்க. நான் காப்பர்ல தண்ணி குடிச்சா பேச நீங்க வார்த்தை வரமாட்டேங்கிறீங்க. எனக்கு செட் ஆகுது. ஏன் குடிக்கணும்? சில பேரு நான் சொல்லி காப்பர்ல தண்ணி குடிச்சு எல்லா ஜாதி குணமாயிருக்குங்க. புரிஞ்சுக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, எது குடிக்கிறோ எது செட் ஆகுதோ சாப்பிடணும்னு. அத மாதிரி நீங்க என்ன செய்யணும்? ஒரு 10 நாள் காப்பர்ல தண்ணி குடிச்சு பார்க்கணும். உங்க நோய் எல்லாம் குணமாயிடுச்சுன்னா உதாரணத்துக்கு தூக்கமே வராது. காப்பர் தண்ணி தூங்கிடுவீங்க. ஒருத்தருக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். காப்பர் தண்ணி கொடுத்தா மூச்சு வாங்கி சரியாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு உடம்புல காப்பரே இல்லைன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு காப்பர்ல குடிக்கணும்னு அர்த்தம். இன்னொருத்தர் காப்பர்ல குடிச்சா தூக்கமே பாடியெல்லாம் ஹீட் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? புரிஞ்சுங்க. எல்லாத்தையும் சஜெக்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அது பத்துமா வேணுமா ஒத்து வருமாங்கிறத செக் பண்ணுங்க. ஒத்து வந்தா குடிக்க விட்டுருங்க. இது செகண்ட் 3வது பாயிண்ட். காப்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கழுவணுங்க. அதுக்கு மெனக்கட்டு கழுவணும். யாரும் செய்யறது இல்லை. எதெல்லாம் சோம்பேத்தனமா நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய போயிடுங்க. அது கொஞ்சம் கேர் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் வேலை இருக்குங்க. அதனால மீண்டும் சொல்கிறேன், காப்பரில் தண்ணி குடிப்பது நல்லது. காப்பர்ல மட்டும் தண்ணி வச்சீங்கன்னா 4 மணி நேரத்துல கெட்ட கிருமி மட்டும் சாகும், நல்ல கிருமி சாகாது. pH வேல்யூ அதிகமாகும். எனவே காப்பரில் தண்ணி குடியுங்கள். பாயிண்ட் நம்பர் 1 96%. பாயிண்ட் நம்பர் 2 கோட்டிங் இருக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 3 உங்களுக்கு ஒத்து வருதா இல்லையா பாருங்க. அவ்வளவுதான், குடிக்கலாம். அடுத்தது டிடிஎஸ். முக்கியமான பாயிண்ட். இந்த சயின்ஸ்ல டிடிஎஸ் அதிகமா இருந்தா தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க இல்லையா? டிடிஎஸ் இவ்வளவுதான் இருக்கணும் சொல்றாங்களா இல்லையா? டிடிஎஸ் இல்லைங்க, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்ணியில டிடிஎஸ் அதிகமா இருந்தா ஏன் குடிக்கணும்? என்ன சொல்றாங்க? உப்பு அதிகமா இருந்தா உடம்புக்கு ஆபத்துன்னு சொல்றாங்களா? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். ரசத்தின் டிடிஎஸ் என்ன? குழம்பின் டிடிஎஸ் என்ன? சத்து மாவின் டிடிஎஸ் என்ன? யோசிச்சு பாருங்க. இப்போ ரசம் செய்யறோம், 4 பொருள் போடுறோம், கொதிக்க வைக்கிறோம். அப்ப அந்த பொருள் கலந்துருவா. அப்ப டிடிஎஸ் செக் பண்ணி பார்த்தா அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? நான் சொல்றது புரிஞ்சுங்களா?
டிடிஎஸ் என்னன்னா தண்ணீரை கலந்து பொருளாம். அந்த பொருள் நல்ல பொருளா அதிகமா தான் ஏன் கேட்க கை புரிஞ்சுங்களா? டிசால்வ்டு சாலிட்ஸ் ஒருவேளை நல்ல சாலிட்ஸ் அதிகமா இருந்தா ஏன் சாப்பிடக்கூடாது? அப்ப யாரோ தண்ணீர இவ்வளவுதான் சாலிட் இருக்கு முடிவு பண்ணிட்டோம். புரிஞ்சுங்களா? தண்ணீர் இவ்வளவு உப்பு இருக்குமா, உப்பு அதிகமான நோய் ஆகும். நான் சொல்லி புரிஞ்சுங்களா? நல்ல உப்பு அதிகமான சாப்பிடலாமா இல்லையா? இப்ப நல்ல உப்பா கெட்ட உப்பாங்கிற கான்செப்டே இவங்க யோசிக்காம தண்ணீர் இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நல்லது கெட்டது கான்செப்ட் கொண்டு வராத எல்லா சயின்ஸும் வேஸ்ட்டுங்க. அதனால அதையும் பார்க்க வேண்டாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. சிம்பிளா சொல்லிட்டா, இனிமேல் நீங்க எந்த வேலை குடிக்க பெண்களுக்கு ஒண்ணு குழா தண்ணி இருக்கு, இல்லைன்னா வாட்டர் தண்ணி, ரெண்டு தான் இருக்கும். ஒண்ணு குழா கவர்மெண்ட் கொடுக்குது, இல்லைன்னா கிணத்துல எடுக்கிறோம், இல்ல போரிங் போடுறோம், இல்ல ஆத்துதான் கழுத்து எடுக்கிறோம். எந்த தண்ணி வேணா குடிங்க, பட் கண்டிஷன் அதெல்லாம் நினைச்சுங்க.